வணக்கம் அப்ரகாம். அதாவது விஜய் நாளை மீண்டும் இரண்டாம் கட்ட விசாரணைக்காக டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமையகத்தில் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த 12ஆம் தேதி அவர் முதற்கட்ட விசாரணை அவரிடம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 6 மணி நேரங்களுக்கும் மேலாக சிபிஐ அவரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் அவரிடம் எழுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில்தான் அன்றைய தின விசாரணைக்கு பின்னர் அடுத்ததாக 19ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் ஆஜராக வேண்டும் என அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டது. அன்றைய தினம் விசாரணைக்கு பிறகு சிபிஐ தரப்பிலான அதிகாரிகள் மேலும் ஒரு நாள் விஜய் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்று தகவல் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அடுத்த நாளே, அதாவது 13ஆம் தேதியே அவர் ஆஜராக வேண்டியிருக்கும் என்கின்ற வகையில் தகவலானது வெளியானது. ஆனால் அதன் பிறகு பொங்கல் பண்டிகைக்கு பிறகு அவர் ஆஜராகும் வகையில் 19ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் ஆஜராகுமாறு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாளைய தினம் விஜய் இந்த சிபிஐ அந்த 2ஆம் கட்ட விசாரணைக்காக மீண்டும் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. நான் பார்த்தது போல 6 மணி நேரங்களுக்கு மேலாக அவர் அந்த முதல் நாளில், அதாவது 12ஆம் தேதி, ஜனவரி 12ஆம் தேதி அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. ஏனென்றால் அவர் ஒரு சாட்சியாகத்தான் அழைக்கப்பட்டு அவரிடம் அந்த வாக்குமூலமானது பதிவு செய்யப்பட்டது. அந்த வாக்குமூலத்தின் பொழுது கரூர் சம்பவத்திற்கு விஜய் தான் பொறுப்பேற்பதாக தெரிவித்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்திற்கு ஒருவேளை விஜய் தான் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தால் என்றால் மேற்கொண்டு அது இந்த விஷயம், இந்த விசாரணையானது மேலும் பலரிடம் விரிவுபடுத்தப்படுமா என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. என்றால் செப்டம்பர் 27ஆம் தேதியே தமிழ்நாட்டில் கரூரில் நடைபெற்ற அந்த பேரணியின் பொழுதுதான் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர், 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தார்கள். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்துதான் அக்டோபர் 26 அன்று மாநில சிறப்பு புலனாய்வு குழுவிடமிருந்து சிபிஐ இந்த விசாரணையை ஏற்றுக்கொண்டது. அதன் அடிப்படையில் தான் டிவிகே நிர்வாகிகள், அதுபோல காவல்துறை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் உட்பட கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை சிபிஐ நடத்தியிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த கரூர் சம்பவம் நடைபெற்ற போது விஜய் தான் அந்த பேரணியில் நடத்தினார். அதன் அடிப்படையில் அவரிடமே விசாரணை நடத்துவதற்காகத்தான் அவரிடம் சம்மன் அனுப்பப்பட்டு 12ஆம் தேதி அவர் இங்கு டெல்லி அவருக்கு முழு பாதுகாப்புடன் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 11:29 மணிக்கு அவர் கடந்த 12ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு டெல்லி விமான நிலையத்திலிருந்து சேர்ந்தார் 11:30 மணி அளவில். அதன் பிறகு அவருடன் கட்சி நிர்வாகிகளும் வந்திருந்தார்கள். விஜயின் வாகனம் மட்டும் சிபிஐ வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவரிடம் நாம் பார்த்தது போல பல்வேறு கேள்விகள் அவரிடம் எழுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த விசாரணையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரையில் உணவு இடைவேளையின் பொழுது மட்டும் அவருக்கு உணவு இடைவேளைக்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான அவர் கிட்டத்தட்ட நான் பார்த்தது போல 6 மணி நேரங்களுக்கு மேலாக அவரிடம் அந்த விசாரணையானது நடைபெற்று அந்த மாலை 6:15 மணிக்கு தான் அவர் டெல்லி சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியேறினார். அந்த கரூர் கூட்ட நெரிசல் என்ன நடந்தது, அவர் எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததா, இந்த நெரிசலுக்கு என்ன காரணம், ஏன் விஜய் தாமதமாக வந்தார், நெரிசல் ஏற்படும் பொழுது அது அவருக்கு தெரியுமா, உள்ளிட்ட பல கேள்விகள் அவரிடம் எழுப்பப்பட்டதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே நிர்வாகிகள் பலரிடமும் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கின்றது. அவர்களிடமும் கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு விசாரணையானது நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது விஜயிடமும் விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நாளை டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விஜய் மீண்டும் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆப்ரஹாம், தகவலுக்கு நன்றி மித்ரன்.